இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது. சற்று நேரத்தில் தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா, சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா பதவியேற்கிறார். அது தொடர்பான நிகழ்வுகளை தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை பதவியேற்பு விழாவை ஏற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து சட்டப்பேரவைக்கான அடுத்த கட்ட நகர்விற்காக தற்காலிக சபாநாயகர் நியமனம் தொடர்பாக கருப்பையா, சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க கோரி ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து அதற்கான நடைமுறைகளில் இறங்கி இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா பதவியேற்க உள்ளார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை ஜெயா பிளஸ் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் सुजलां सुफलां मातरं वन्दे मातरं श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरं वन्दे नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We humbly request all our dignitaries to kindly take your respective seats.
தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் தற்காலிக சபாநாயகராக அனுமதியை கோருகிறேன். ஐ சீக் த பர்மிஷன் ஆஃப் ஆனரபிள் கவர்னர் டு கமென்ஸ் த ஃபங்க்ஷன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மு வி கருப்பையா அவர்களை இந்திய அரசமைப்பு உறுப்பு 188 குறிப்பிட்டுள்ளவாறு பேரவை உறுப்பினர் என்ற முறையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முன்பு பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். I request திரு M. V. Karupaiya, who has been appointed as Speaker Pro Tem of the Tamil Nadu Legislative Assembly, to take oath or affirmation as a member of the Legislative Assembly under Article 188 of the Constitution of India before the Honorable Governor. நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு வி கருப்பையா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலுமாகி கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொண்டுள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளரை உறுதிபுரிகிறேன். Thank you, sir. The Honorable Pro Tem Speaker will now greet the Honorable Governor with a bouquet. பதவியேற்றுள்ள சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் தற்போது மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். பதவியேற்ற மாண்புமிகு தற்காலிக சபாநாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். The Honorable Governor will now greet the Pro Tem Speaker with bouquet. The Honorable Chief Minister will now greet the Pro Tem Speaker with bouquet. முடித்து வைப்பதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் அனுமதியை கோருகிறேன். I seek the permission of the Honorable Governor to conclude the function. Thank you. Ladies and gentlemen, we request you to rise up for the national song Vande Mataram, followed by national anthem. Vande Mataram, Vande Mataram, Sujalam Sufalam, Malayaj Sheetalam, Sasya Shyamala Mataram, Vande Mataram, Suprajyotsnam Pulakitayamini, Pullakusumita Drumadhala Shobini, Sukhasini, Sumadura Bhashini, Sukadam Varadam Mataram, Vande Mataram, Koti Koti Kanta Kala Kala Ninada Karale, Koti Koti Bhuje Dhrita Kara
सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुष्मितां भूषितां धरणीं भरणीं मातरम् वन्दे मातरम् वन्दे मातरम् जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி தற்காலிக சபாநாயகர் கருப்பையா நாளை 23 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு விழாவை நடத்தும் விதமாக தற்பொழுது கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே தற்பொழுது அங்கே முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றார். தற்காலிக சபாநாயகர் ஆளுநருக்கும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றார். தமிழக ஆளுநரும் சபாநாயகருக்கு, அதாவது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட ஆளுநருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா நாளை 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு செய்து வைக்க இருக்கிறார். அது தொடர்பாக தற்போது தற்காலிக சபாநாயகராக கருப்பையா பதவியேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்து ஆளுநரை சந்தித்து தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவிற்கு செய்து வைக்கும்படி உரிமை கோர, அந்த அடிப்படையில் தமிழகத்தின் ஆளுநர் கருப்பையா அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பொறுப்பை பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாளை 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவியேற்பு நிகழ்வை நடத்தி வைப்பார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தம், தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தேர்வு செய்யப்பட்டு விழா மக்கள் மாளிகை நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. ஆளுநர் மாளிகை தற்பொழுது மக்கள் மாளிகையாக இருக்கிறது. இந்த மக்கள் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் சற்று நேரத்திற்கு முன்பாக சோழவந்தான் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவிற்கு தற்காலிக சபாநாயகராக பதவியேற்பு விழா நடத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு பதவியேற்பும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாட்டின் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா என்றால் அவருக்கு பதவியேற்பு விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. பதவியேற்பு விழாவை ஆளுநர் நடத்தி வைத்திருக்கிறார். அந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதே போல அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா, வெங்கட்ரமணன், கீர்த்தனா, ஜோசப் உள்ளிட்ட ராஜ்மோகன் உள்ளிட்டவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கீர்த்தனா உள்ளிட்டவர்கள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக அந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம் பாடல் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விழாவில் 2-3 நிமிடங்கள் மட்டுமே இந்த விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. பதவியேற்பு விழா நிறைவடைந்திருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் ஆளுநர் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவிற்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். நாளை காலை தற்காலிக சபாநாயகராக இருக்கக்கூடிய கருப்பையா 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு விழா நடத்தி வைப்பார். அனைவரும் ஒவ்வொருவராக வந்து தான் சட்டமன்ற அதாவது ஒவ்வொரு தொகுதியின் பெயரை கூறி
இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக கூறி அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்வார்கள். ஆகவே இந்த நிகழ்வு என்பது 2 மணி நேரத்திற்கு மேலாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் 233 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி ஏற்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற மரபுபடி சட்டமன்ற வளாகத்தில் இருப்பார்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 188 படி இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆர்டிகல் 188 என்பார்கள். இது ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். ஆளுநர் சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் ஒருவரை நியமிக்கலாம். அந்த வகையில் அவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் தற்பொழுது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர் கருப்பையாவை தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களாம் ஒன்று கூடிதான் இவர் தற்காலிக சபாநாயகர்களாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தவேகாவுடைய தலைவரும் முதலமைச்சரும் ஆன விஜய் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழாவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. விவரங்களை நம்மோடு வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.